அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 2.45 எக்ஸசைஸ் நம்பர் 6. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Gogo underwriters the new issue of 4,000 preference shares of rupees 100 each at a premium of 10% of RP Limited. அதாவது கோபுன்றவர் வந்து ஒரு அண்டர் ரைட்டர். ஆர்பி லிமிடெட் வந்து ஒரு 4000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 100 ருபீஸு. அதேமாரி அவங்க ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. 10% எக்ஸ்ட்ரா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது 100 ருபீஸில் 10% கண்டுபிடிச்சோம்னா 10 ருபீஸு. அப்போ 110 ருபீஸ்க்கு வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது இந்த இஷ்யூ பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து கோபு அப்படின்ற ஒரு அண்டர் ரைட்டர், இண்டிவிஜுவல் அண்டர் ரைட்டருக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. The commission and the underwriting commission was payable as per the maximum rate allowed by the law. So maximum permitted by the law படி எவ்வளோ கமிஷன் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த கமிஷன் வந்து ஆர்பி லிமிடெட் வந்து கோபு அப்படின்ற அண்டர் ரைட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. The public subscribed for 1600 shares. ஆல்ரெடி வந்து பப்ளிக் வந்து 1600 ஷேருக்கான இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஆர்பி லிமிடெடுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ கோபு வந்து 1600 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ஒர்க்கை முடிச்சிட்டாரு. ரிமைனிங் வந்து பெண்டிங் என்ன இருக்கும், ஒரு 4000ல் 1600 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2400 ஒர்க்குக்கான பெண்டிங் வந்து அண்டர் ரைட்டர் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அண்ட் த ரெஸ்ட் had to be taken by the underwriter. ஸோ அப்போ 2400க்கான ஒர்க்கை வந்து இன்னும் அவர் வந்து செய்ய வேண்டியது இருக்கு. கால்குலேட் த கமிஷன் பேயபிள் டு கோபு. ஸோ கோபு அப்படின்ற அண்டர் ரைட்டருக்கு எவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். நெட் லயபிலிட்டி அப்படின்னா ஆக்சுவல் டியூட்டி ஆர் லயபிலிட்டி ஃபார் த அண்டர் ரைட்டர் டு செய்யறதுக்கானது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து டோட்டல் வெறும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 4000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது வந்து டோட்டல் கிராஸ் லயபிலிட்டி. டோட்டலாக வந்து கம்பெனி டிட்டர்மைன் பண்ணியிருக்கக்கூடியது 4000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து அண்டர் ரைட்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் பப்ளிக் வந்து ஆல்ரெடி வந்து பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணி அந்த ஷேர்ஸ் வந்து அதுக்கான காசை வந்து கம்பெனிக்கு வந்து சேர்ந்தது வந்து 1600 நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கான ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ 1600 number of shares work has already done. So the pending work has to be done வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2400. 2400 ஷேருக்கான ஒர்க் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கான ஒர்க் வந்து அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டியது வந்து இருக்கு. அப்போ இது பேர் வந்து நெட் லயபிலிட்டி ஃபார் த அண்டர் ரைட்டர். இதுக்கப்புறமேட்டு கமிஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ செகண்ட் கேட்டகரியில் அண்டர் ரைட்டர் கமிஷன். இதுலேயும் அதே மாதிரி தான் 2 கேட்டகரி வரும். டைரெக்டாக பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியதுக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ், இன்னும் வந்து அண்டர் ரைட்டருக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை செய்ய வேண்டியதுக்கு ஒரு பர்சன்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியது அதுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ த மேக்ஸிமம் கமிஷன் பர்மிட்டட் பை த லா அட் 1.5% if the amount of preference shares is less than 5 lakhs. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து அமௌண்ட் இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது 1,76,000 தான் இருக்குது. அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 5 lakhs கீழே இருக்குதுன்னா ஆஸ் பெர் த லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் இருக்கும், அந்த டேபிள் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஆஸ் பெர் த லா வந்து 1.5% நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க டைரெக்டாக அப்படின்னா அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்மியாக இருக்கும், லெஸ் தென் 5 lakhs இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கமிஷன் வந்து 1.5% நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த 4000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஆனால் இந்த 4000 அப்படியே எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு தானே எடுக்கிறோம். அதனால 1600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு. ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கான ரேட் வந்து 10 ருபீஸு. இந்த ப்ரீமியமும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக். ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கான ரேட் வந்து 100 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து 10% ப்ரீமியம் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்கவுண்ட்னா கழிச்சிருக்கும், ப்ரீமியம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் பெர் த லா கமிஷன் வந்து 1.5%. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 lakhs கீழே இருக்குன்னா பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியது. அப்போ 1.5% கமிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 1600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. அதுக்கப்புறமேட்டு
ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 100 ருபீஸ். ஃபர்ஸ்ட் ப்ரீமியத்தை கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணிப்போம். 100 ருபீஸில் 10% ப்ரீமியம் கண்டுபிடிச்சோம்னா 10 ருபீஸ் ப்ரீமியம் வரும். அதை ஆட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு 110 ருபீஸ் வரும். அப்போ 1600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 110ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1,76,000 வந்து. அதுக்கு அடுத்தது வந்து 1.5% இந்த கமிஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,76,000ல் 2,640 ருபீஸ் வந்து வரும். இது வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஷேருக்கான கமிஷன். அதுக்கு அடுத்தது அண்டர் ரைட்டருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேருக்கான கமிஷன் எவ்வளோ அப்படின்றத அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து அண்டர் ரைட்டருக்கு செய்ய வேண்டிய ஒர்க்குக்கான கமிஷன். ஆக்சுவலாக அண்டர் ரைட்டருக்கு வந்து 2 கமிஷன் வரும். பப்ளிக் வந்து டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு கமிஷன் வரும். அதுக்கு அடுத்தது அண்டர் ரைட்டருக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை செய்ய வேண்டியதுக்கான கமிஷனும் வரும். அப்போ 2 கேட்டகரியில் வரும். ஸோ ஆஸ் பர் த லா வந்து இவங்க அண்டர் ரைட்டருக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து டேக்கன் பை த அண்டர் ரைட்டர் வந்து எடுத்திருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 2,400. இது எங்கே இருக்கும்னா கொஸ்டினில் நெட் லயபிலிட்டி அப்படின்ற நேமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் நெட் லயபிலிட்டி. அப்போ 4,000 டோட்டல் டிசைர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடியது வந்து 4,000. அதில் ஆல்ரெடி பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு வந்து 1,600 போயிடுச்சு. ரிமைனிங் வந்து பெண்டிங் 2,400 ஒர்க் ஃபார் த அண்டர் ரைட்டர்ஸ். இதுதான் நெட் லயபிலிட்டி. ஸோ இதை கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். சேம் ஆஸ் யூஷுவல் 10 ருபீஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ப்ரைஸு, ப்ரீமியம் 100 ருபீஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ப்ரைஸு, ப்ரீமியம் வந்து 10%. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு. ஓகே. ஸோ as I said earlier, இதுக்கு முன்னாடி பார்த்த அண்டர் ரைட்டர் கமிஷன் வந்து பப்ளிக் ஆல்ரெடி டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியதுக்கு ஒரு கமிஷன் வரும். இது வந்து அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டியதுக்கான கமிஷன். ஸோ அப்போ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிப்போம். ஸோ 2,400 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதுக்கான நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ஒர்க்கை வந்து அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 100 ருபீஸு, 10% ப்ரீமியம். அப்போ 100 ருபீஸில் 10% ப்ரீமியம் கண்டுபிடிச்சோன்னா 10 ருபீஸு. அப்போ ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 100 ருபீஸ் ப்ரீமியத்தை ஆட் பண்ணிப்போம். அப்போ இஷ்யூடு ப்ரைஸ் வந்து 110 ருபீஸு. அப்போ 2,400 ஷேருக்கு வந்து ஒரு ஷேருக்கு 110 ருபீஸ்னா 2,400 ஷேருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 2,64,000. அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 2,54,000 வருது. ஸோ அப்போ லெஸ் தென் 5 லேக்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம 2.5% as per the law படி நம்ம 2.5% எடுத்துப்போம். அப்போது 2,64,000ல் 2.5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6,600 வந்து வரும். அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் 2. இது வந்து செகண்ட், அதாவது அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு கமிஷன், பப்ளிக் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு பண்ணதுக்கு அதுக்கு ஒரு கமிஷன். ரெண்டுத்தையும் சேர்த்து 9,240 வரும். அதாவது நம்ம ஏற்கனவே அண்டர் ரைட்டர் கமிஷன் ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு, பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு கமிஷன் அண்டர் ரைட்டருக்கு சேர வேண்டியது 2,640. அதுக்கடுத்து அண்டர் ரைட்டரே செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து ஒரு 6,600. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 9,240ன்றது டோட்டல் கமிஷன் பேயபிள் டு த அண்டர் ரைட்டர். அண்டர் ரைட்டருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.